Hey guys, this is day 2 of 100 days challenge as a TNPSC aspirant. மார்னிங் அலாம் முன்னாடியே எழுந்துட்டேன். அகெயின் தூங்க போனேன்னா எழுந்துக்க மாட்டேன்ட்டு 3:50க்கே நான் எழுந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Now let's get into the article. Administration or establishment of new states. Before that article 1 பார்த்துக்கோங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு நேம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி தான் ஆர்டிக்கல் 1 வந்துட்டு இந்தியாவோட நேம் பாரத்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னும் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதோட காம்பனன்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 1 பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட், ஒரு பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர்னு வச்சுக்கோங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மேரிடா அன்மேரிடான்னு செக் பண்ணிவிட்டு, மேரிட்னா அவங்களோட பசங்களோட டைப்ஸ், லைக் காம்பனண்ட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி. இந்தியாவுக்கு மொத்தம் எத்தனை பசங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் ஆர்டிக்கல் 1 முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்டிக்கல் 2, ஒரு பர்சனுக்கு அப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் நெக்ஸ்ட்டு. லைக் புதிய மாநிலங்களை உருவாக்குதல், அதுதான் ஆர்டிக்கல் 2ல் சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டிக்கல் 3, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா, பவுண்ட்ரி ஆர் நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். ஆர்டிக்கல் 2ஓட டெப்தி பார்ட் தான் ஆர்டிக்கல் 3. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதோட ஏரியா எவ்வளோ இருக்கணும், இல்லை அதோட ஏரியா டிக்ரீஸ் பண்ணணுமா, ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸ் எவ்வளோ இருக்கணும், ஈவன் அந்த ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆர்டிக்கல் 3 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிக்கல் 2க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1975ல் சிக்கிம் வந்துட்டு இந்தியா கூட சேர்த்தது பை எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 2ல் தான். நீங்கள் ஃபுல்லாக படித்து மக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும். ஸோ தட் ஆல்வேஸ் கீப் அ கீ பாயிண்ட். ஆஸ் ரைட் நவ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு நான் வெறும் நோட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன். இன்னும் நான் எதுவும் மெமரி பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு கீ பாயிண்ட் வச்சு இல்லை ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் படிப்பேன். இஃப் ஐ கம்ப்ளீட் தேட் சூன் ஐ வில் போஸ்ட் அபவுட் இட். அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த மாதிரிலாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி படிக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. வை பிகாஸ் லிட்ரலி இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் டேக்கிங் நோட்ஸ் அபவுட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ தட் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஷேர் யுவர் நோட் ஸ்ட்ராட்டஜி வித் மீ. அண்ட் ஆல்சோ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு எக்ஸாக்டாக தமிழ் மீனிங் சில வேர்ட்ஸ்க்கு மட்டும் தெரியல. ஸோ தட் எங்கே நான் மிஸ்டேக் பண்ணிவிடணுன்ட்டு தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன். பட் நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் அது ஈஸியாக புரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஐ ஜஸ்ட் நீட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். இது எனக்காக, நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு எழுந்திப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் நீங்கள் வேக்கிங் டைம் மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். வை பிகாஸ் எனக்கு 2 டேஸாக 4 AM எழுந்ததே எனக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்லீப்பியாக தான் இருக்குது. மார்னிங் எழுந்து டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஹவுஸ் ஒர்க்கை பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு நீங்கள் எப்படி தான் ஸ்டடி பண்ணுறீங்கன்னு எனக்கு உண்மையாலே புரியல.